ஏற்கனவே நீங்க சொன்னதா மேடம், விஜய் அவர்கள் மேடையில இப்ப கேப்டன் அவங்களுடைய பேரை பயன்படுத்திருக்காரு இல்லையா? இத நாகரிகமா பார்க்கலாமா, பாராட்டலாமா, விமர்சனமா? அரசியல் ஆதாயம் ஓட்டுக்காக ஓட்டு பிச்சை கேட்கறதுக்காக கேப்டனுடைய பெயரை பயன்படுத்திருக்காரு. உண்மையா சொல்லணும்னா அதுதான். உண்மையா அவர் சொல்லல, அவர் உண்மையாவும் இல்ல. அவர் உடன் இருந்த ஒரு மனைவி குழந்தைகளுக்கு உண்மையா இல்ல, மக்களுக்கு உண்மையா இல்ல, முழுக்க முழுக்க நடிப்பு. அதுல 200 கோடி விட்டு வந்தா இதுல 3000-4000 கோடி சம்பாதிக்கலாம். அதுக்காக தான் திரு விஜய் அவர்கள் இருக்காரு. மக்கள் சேவை செய்ய நீ அரசியலுக்கு வரணும். மரியாதைக்குரிய அண்ணன் ராகவன் ஆரம்பிச்சிருக்காரு, தம்பி பாலா இருக்காங்க, இவங்களாம் சேவை செய்யல, இவங்களாம் ஏன் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கல, நீ அப்படி நினைச்சிருக்கலாமே. அதை விட இதுக்கு வருமானம் உனக்கு அதிகம் அப்படின்றதுக்காக தான் நீ வந்திருக்க. மக்கள் சேவைக்காக நீ ஒருபோதும் வந்தது கிடையாது. உடல்நலம் சரியில்லாம இருக்கும் பொழுது சந்திக்க முடியாத நபர் இப்ப மேடையில பேசுறது என்ன காரணம்? ஓட்டுக்காக தாங்க. 2026 வருஷத்துல தேர்தல் ஆதாயம் சம்பாதிக்கிறதுக்காக தான் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. உண்மையா வரல. திரு விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் இருக்கு இல்லையா, அதை திரு விஜய் அவர்கள் தொடர்வாரா அப்படின்னு நம்பலாமா? விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய அரசியல் ஓரம் கூட அவர் விஜய் வர முடியாது. உண்மையா சொல்லணும்னா அவர் தான். ஏங்க நான் மறுபடியும் சொல்றேங்க, கேப்டன் வேற, விஜய் வேற. விஜய் கூமாப்பட்டி விஜய், அவர் வேற. அவரு என்ன சொல்றது, ஒரு நடிகர், அவ்வளவுதான். நடிகருக்காக ஒரு கூட்டம் கூடிச்சு. எங்கேயும் 4 லட்சம் பேர் கூட்டம் கூடி இருக்காங்க. நடிகரை பார்க்க வந்திருக்க கூடாதா? நடிகர் பார்க்க கூடாத கூட்டமா? அந்த ரேம்ப் வாக்குன்றத நீ வீடு டெரஸ்லயே பண்ணி நீ வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கலாமே. உங்களோட ரேம்ப் வாக்காக நீ இவ்வளவு மக்களை கூப்பிடுவியா? இது சும்மா நடிகரை பார்க்க சேர்ந்த கூட்டம். உண்மையான அரசியல் தலைவர்களுக்காக வந்த கூட்டம் கிடையாது. எந்த அளவுக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் அரசியல்ல முக்கியமான நபராக இருந்தார், இன்னைக்கு அவர் தேவை எந்த அளவுக்கு இருக்கு? தமிழ்நாடு அரசியல் களத்துல முக்கியமான நபர் எங்களுடைய புரட்சி கலைஞர் தான். முதலமைச்சர் வேட்பாளர் அவர். இன்னைக்கு அவர் இருந்திருந்தா இந்த தமிழ்நாடு லெவலே வேற. அவருடைய என்ன சொல்றது, அவருடைய சிறந்த எண்ணமே இந்த தமிழ்நாட்டை வல்லரசு ஆகுன்றதுக்காக தான். கேப்டன் அவர்கள் இருந்தா இந்த தமிழ்நாடு சொர்க்க பூமியா இருந்திருக்கும். மக்கள் இந்த மாதிரி யாரும் கஷ்டப்பட வேண்டியது. அடித்தட்டு மக்களுக்காக அவர் ரொம்ப பாடுபட்டவர். அவர் இல்லாத இந்த தமிழ்நாடு ரொம்ப மிஸ் பண்ணுது தங்கத்தை. அவ்வளவுதான். சொக்க தங்கம் என்னைக்குமே அவர் சொக்க தங்கம் தான். அவர் எப்பவுமே வானத்தை போல மன படிச்ச மன்னவர். அவருடைய பாட்டாகட்டும் வசனமாகட்டும் எல்லாமே அவருக்காக ஆப்டா இருக்கு. அந்நியார் வந்து சொல்லியிருந்தாங்க, கேப்டன் வந்து பொது சொத்து யார் வேணாலும் போட்டோ பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு போட்டோ பயன்படுத்தாலும் ரசிகர்கள் சண்டை போடுறீங்க, கேப்டனை பத்தி புகழ்ந்து பேசாலும் சண்டை போடுறீங்க. எதனால? கேப்டன் அவர்களை பத்தி நீ உண்மையா பேசு, தேவைக்கு பயன்படுத்தாத. நீ ஆரம்பத்துல இருந்து நீ பேசிட்டு இருக்கணும். அண்ணன் ஆரம்பத்துல இருந்து பேசாம தேவைக்கு நீ பயன்படுத்தினா நாங்க சும்மா விடுவோமா? கேப்டன் யாரு, நீ யாரு? பொதுமக்கள் உண்மையா அஞ்சலி செலுத்த வராங்க, அவங்க பயன்படுத்தலாம். நீ ஓட்டுக்காக நீ பயன்படுத்துற, உனக்குலாம் நாங்க ஏன் பயன்படுத்த கூடாதான்னு கேக்குறாரு. ஏன் பயன்படுத்த கூடாதா? 10 வருஷமா அவர் கூட இருந்திருக்குன்றாரு அவர் மேடையில. அது ஃபுல்லா போய் நான் சொல்றேன், கூமாப்பட்டினாலே போய் சொல்லிட்டு இருக்காரு திரு விஜய். உண்மை கிடையாதுங்க. மக்கள் யாரும் அவரை நம்ப வேணாம். உண்மையா சொல்லணும்னா அவரு ஓட்டுக்காக மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு. பேசுறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு ஏமாத்திட்டு இருக்காரு. மக்கள் சிந்திச்சு செயல்படணும். இதுக்கு மேலேயும் நீங்க நம்பி போனீங்கன்னா உங்களை காப்பாத்த இன்னொரு கேப்டன் பொறுத்து வரணும். இல்லம்மா, கேப்டன் அதாவது கூட்டணி கட்சியான அதிமுகவே கேப்டனை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தாவேகா தலைவர் விஜய் பேசுறது சந்தோஷமா பெருமை தான் நினைக்கணும். ஏன் அந்த சண்டையா எடுத்துக்கிறீங்க? நீ எல்லாம் சொல்லியா நாங்க பெருமைப்படணும்? நீ எல்லாம் சொல்லியா நாங்க பெருமைப்படணும்? கேப்டன் தெரியாத ஆள் உண்டா சொல்லுங்க பாப்போம். இன்னும் 100 வருஷம் போனாலுமே இந்த கேப்டன் ஆலயம் இருக்கும். கேப்டன் இதை டெக்னாலஜி இதுக்கப்புறம் வளரும். கேப்டன் இன்னும் பேசாத ஆட்களா சொல்லுங்க பாப்போம். நீ எல்லாம் சொல்லியா நாங்க வளர போறோம். நாங்க 20 வருஷம் கட்சி நீ நேற்று சொல்லிதான் நாங்க பிரபலம் நானே நினைக்கிறோம். அவசியம் கிடையாது. கேப்டன் ஒரு மலை. இன்னும் மறுபடியும் சொல்றேன், அவர் ஒரு சிகரம், எவரெஸ்ட் அப்படி சொல்லலாம் கேப்டன். நீ சொல்லிதான் நாங்க வளரணும், வெளியே தரணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதாவது அரசியல் ஆதாயத்துக்காக கேப்டன் எப்போ நாள் நாடுவார். அவரு புரியல. அரசியல் ஆதாயத்துக்காக கேப்டனையும் நாடுவாரு, ஐயா மோடியும் நாடுவாரு. அவர் யாரு, அவரோட தேவைக்கு அவர் யாருன்னாலும் பயன்படுத்திக்கிறார். ஒரு நிலையான ஒரு என்ன சொல்றது மனசுல இல்ல, அவரு தேவைக்கு பயன்படுத்துகிறாரு. அதாவது ஒரு என்னோட கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார முதல்ல பயன்படுத்துற விஜய் இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அண்ணாவே பயன்படுத்திட்டு இருக்காரு.